பெருந்துயர விவகாரத்தில் புதிய விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரூர் பெருந்துயர விவகாரத்தில் புதிய விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் புதிய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை விவரமாக பார்க்கிறோம். நேற்று டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் புதிய விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்டு பெறலாம். வினோத், வணக்கம். கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. புதிய விசாரணை அதிகாரி எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்? ஏற்கனவே இருந்த டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியா இருந்த நிலையில இந்த புதிய திருப்பம் என்ன காரணம்? வணக்கம் ராகப்பிரியா. தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டமானது நேற்று முன்தினம் கரூரில் நடைபெற்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவமானது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் ஒரு அதிர்வலையையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை துவங்கியிருக்கிறார்கள். நேற்று கரூர் நகர டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது டிஎஸ்பி அந்தஸ்துக்கு உயர் பொறுப்பு கொண்ட ஏடிஎஸ்பி என்கிற பதவியின் அடிப்படையில் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் சுச்சி ஆனந்த், தாவேகா இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4 தாவேகா நிர்வாகிகள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் முதல் குற்றவாளியாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், 2வது குற்றவாளியாக தாவேகா பொதுச் செயலாளர் சுச்சி ஆனந்த், 3வது குற்றவாளியாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் ஆகிய பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக கொலையாத மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல், அரசு அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காமல் இருத்தல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் ஆகிய 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கரூர் மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு தற்போது விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏடிசிபிக்கு உயர் பதவி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி பதவி என்பதால் இந்த விசாரணை என்பது ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையில் தற்போது விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.